Good morning. I am your physics teacher. 6th standard physics. First lesson complete பண்ணியாச்சு. Second lesson force and motion. Force அப்படின்னா விசைன்னு அர்த்தம், மோஷன்னா இயக்கம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சரை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்து பழகின பிக்சர் தான். பார்த்துருப்பீங்க. காத்தாடி சுற்றுற மாதிரி இருக்குது, மரத்தில் ஒரு பையன் ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி இருக்குது, மரத்தில் இருந்து இலைகள்லாம் கீழே விழுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜெயிண்ட் வீல் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் கிளாக் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு கோகனட் ட்ரீலேருந்து கோகனட் வந்து கீழே விழுற மாதிரி இருக்குது. சரியா? சரி, இந்த பிக்சர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஆமாவா இல்லையா? ரைட். இதில் இருந்து நம்ம எப்படி ஃபோர்ஸ் அண்டு மோஷன் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க இல்லையா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சாப்டருக்கு பேர் தான் ஃபிசிக்ஸ்னு சொன்னோம். அதாவது ஸ்டடி ஆஃப் நேச்சர் தான் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதன்படி இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸில் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? லேர்னிங் அவுட்கம்ஸ். ஐடென்டிஃபை push or pull or both is involved when there is a motion. உங்களுக்கு பிரிட்ஜுக்கோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் புஷ்னா என்ன, புல்னா என்ன. ஸோ புஷ் ஆர் புல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஆக்ட் ஆகும்போது அது என்னவோ மாறுது. இது எல்லாமே நம்ம பிரிட்ஜ் கோஸ்ட்டில் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் தட் சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் காண்டாக்ட் அண்ட் சம் ஆர் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லையா? அதாவது நம்ம ஃபோர்ஸ் பற்றி படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே புஷ் ஆர் புல் வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக நம்ம தொட்டு நம்ம செய்யும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அதுவே டைரக்ட் காண்டாக்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் தான் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு படிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, when a force is applied it can make their move, change direction or change its shape and size. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலாம், இல்லை மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா அதனோடய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா சைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம லெசனில் படிக்க போகிறோம். அடுத்து, டிஸ்டிங்கிஷ் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் ரிலேட்டிவ். அதாவது ரெஸ்ட்டும் மோஷனும் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு தான், ஆனால் அது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ரிலேஷன் ஆகி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து, இன்ஃபர் மோஷன் இஸ் காஸ்டு பை அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா? ஸோ ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாஸிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன் சொல்லிட்டோம், அது எத்தனை வகையான மோஷன் இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரிடியூஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னால் என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடோட யூனிட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து, டிஸ்டிங்கிஷ் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு. ஸோ டைம்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸ்பீடுனா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்னதாக கால்குலேஷன் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசனில் நாம் தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? லெசனோட இன்ட்ரொடக்ஷன் போகலாமா? இன்ட்ரொடக்ஷன். இந்த பிக்சரை பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் பிக்சரில் பார்த்தோம்னா டோரு வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்க மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஸ்கூல் பேக்கை வந்து தூக்குற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் கால் பந்தை உதைக்கிற மாதிரி இருக்கா. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? we had studied in our earlier classes that push or pull result in some motion of the object. இல்லையா? நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே புஷ் ஆர் புல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக மோஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அலைன் பண்ணிக்கோங்க. when we open the door, kick a football, lift our school bag, all involves motion and there is some push or pull.
இல்லையா? ஸோ நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போதும் சரி, இல்லை பாலை உதைக்கும் போதும் சரி, பேக்கை தூக்கும் போதும் சரி, கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய புஷ் ஆர் புல்னால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், மோஷன் அண்டு ரெஸ்ட். மோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்கிறோம் இயக்கம், மூவிங்கில் இருக்கிறது தான் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறது பேர் தான் ரெஸ்ட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ரெஸ்ட்? வாட் இஸ் ரெஸ்ட் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது வாட் இஸ் மோஷன் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? இப்போ ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. சப்போஸ் there is a book on your table right in the middle. Is the book moving? இப்போ இந்த டேபிள் மேலே புக்கு வந்து சென்டரில் இருக்குது. அந்த புக்கு வந்து பார்த்தோம்னா மூவிங்கில் இருக்கா? யூ வில் சே இட் இஸ் நாட் மூவிங். நீங்கள் சொல்வீங்க அது மூவிங்கில் இல்லை, இட் இஸ் அட் ரெஸ்ட். இல்லையா? அது எங்கேயும் நகரில் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்வீங்க. சரியா? இஃப் யூ புஷ் த புக் டு ஒன். ஓகேவா? ஸோ அந்த புக்கை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் சைடாக நீங்கள் தள்ள போகிறீங்க. ஓகேவா? ஸோ புக் டு ஒன் சைட் ஆஃப் த டேபிள் டு clear space for keeping your notebook, then you will say the book is moving. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு சைடாக புக்கு நகர்த்திட்டே இருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் உங்களோட நோட் புக்கை வந்து வைக்கிறதுக்கு. சரியா? இப்போ என்ன சொல்வீங்க, அந்த புக் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு சொல்வீங்க. ஏன்னா அந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நகர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். When the book was at the same place with respect to the table, you say the book was at rest. இல்லையா? ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கு வந்து அங்கே தான் இருக்குது. அப்போ டேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கு வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது. இல்லையா? பட் when it was pushed from one place to another place, you say it was moving. அதுவே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம புஷ் பண்ணுறதுனால நகரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், அது மூவிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ டேபிள் மேலே இருக்கிற புக்கு ரெஸ்ட்டில் இருக்கா, மூவிங்கில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே. அடுத்து பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. You can identify whether it is push or pull that result in motion in the following case. சரியா? ஸோ உங்கள் புக்கில் வந்து இந்த ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிக்சர் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா புஷ்ஷாக இருக்கா புல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி டிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்டிவிட்டியை நல்லா கவனித்து டிக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது, when there is a change of motion of a object with respect to time, then it is called motion. If it is remain stationary, it is called rest. அதாவது ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு பெட்டரான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய டெஃபினேஷன். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. when there is a change of position of an object with respect to time. நல்லா கவனிச்சுக்கோங்க. டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷனில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அந்த ஆப்ஜெக்ட் என்னவாக தான் இருக்குது, மோஷனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இஃப் இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரினா எங்கேயும் நகர்ந்து போகாமல் அங்கேயே நிலையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷ்னரி, இட் இஸ் கால்டு ரெஸ்ட். ஓகேவா? அது எங்கேயும் நகர்ந்து போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ரெஸ்ட் பொசிஷன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ வாட் இஸ் மோஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை தான் எழுத போகிறோம். ஓகேவா? டெஃபினேஷன் புரிஞ்சுதுங்களா? ஓகே. கீழே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கவனிங்க. அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் சே வெதர் மோகன் இஸ் இன் மோஷன் ஆர் அட் ரெஸ்ட். சரியா? ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மோகன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கானா இல்லை மோஷனில் இருக்கானா நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை வந்து எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு சுச்சுவேஷனை காட்டுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. அனிதா அண்ட் பாபு ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் எ ட்ரீ அட் த பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் எ பஸ் டு மதுரை. 2 more of their friends, Rekha and Mohan, get in a bus, go to Tanjavur. The bus starts. ஓகேவா? ஸோ அனிதா பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்தடியில் நின்றுட்டுருக்காங்க பஸ்ஸுக்காக. அவங்க வந்து மதுரை போகிறாங்க. ஆனால் அவங்களோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேகாவும் மோகனும் வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் பஸ்ஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பஸ் வந்து மூவ் ஆகுது. சரியா? ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அனிதா சொல்கிறா பாபுக்கிட்ட, ஹே பாபு,
வுட் யூ சே தட் மோகன் இஸ் இன் மூவிங் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே பாரு மோகன் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் வந்து இதில் சொல்கிறான், பாபு சொல்கிறான் எஸ் அஃப்கோர்ஸ். உடனே வந்து அனிதா சொல்கிறா, ஹவு கேன் யூ சே தட் இட் கேன் சி ஹீஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் த பஸ். ஆனால் அவன் பஸ்ஸில் உட்காந்து தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், எஸ் பட் த பஸ் இஸ் மூவிங் இஸ் இட். பஸ்ஸு தான் மூவிங்கில் இருக்குது, ஆனால் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வாட் யூ நெவர் பிலீவ் மீ ஆஸ்க் ரேகா. சரியா? நான் நம்பலையா, நீ ரேகாட்டே கேளு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ரேகா தானே மோகன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் இல்லையா? ஸோ ரேகாக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ரேகா, டூ யூ திங்க் மோகன் இஸ் மூவிங்? ரேகா சொல்கிறா, நோ மோகன் இஸ் நாட், ஹீ இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். இல்லையா? மோகன் எங்கேயும் நகர்ந்தெல்லாம் போகலை, ஒரு பிளேஸில் உட்காந்து தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அனிதா டெல் திஸ் பாபு. ஹீ ஸ்டாச்டு த ஃபோன் ஃப்ரம் ஹர் அண்ட் சே irreality to Rekha. Can't you see that the bus has moved away from the tree? Mohan is it bus, hence Mohan moving along with the bus. இல்லையா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு புரியலையா, மோகன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து தான் இருக்கான், ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது மரத்துக்கடையிலேருந்து பார்க்கும்போது மோகன் மூவ் ஆகிட்டு தானே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், but I am also in the bus to me does not look as the if Mohan is moving, he isn't moving towards me or away from me. ஓகேவா? ஆனால் ரேகா சொல்கிறா, இல்லை மோகன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து தான் இருக்காங்க, எங்கேயும் மூவ் ஆகலை, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மூவிங்கில் இருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கான் அப்படின்ட்டு. உடனே மோகன் என்ன பண்ணுறான், ஹே ஐ எம் மூவிங் ஆர் அட் ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மூவிங்கில் இருக்கோமா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிக்சரை பற்றி நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கா அப்படின்றது எதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்ததும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பஸ்ஸுக்குள்ளே இருக்கவங்க மூவிங்கில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பஸ்ஸில் அவங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்காங்கன்னு தெரியும். ஓகேவா? இது நம்ம டே டு டே லைஃப்பில் நீங்கள் பஸ்ஸில் போகும்போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்கும்போதும் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் இருந்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போதும் பார்க்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஷன் வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.